இவற்றுக்கு பின்பு இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதேயா பகுதிக்கு சென்றனர். சிஸ்டர், அங்கே புலம்பல் 3வது அதிகாரம் 22 மற்றும் 23. புலம்பலா சிஸ்டர்? ஆமா சிஸ்டர். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர் அப்படிங்கிறது இந்த வார்த்தை. இதே வார்த்தையை இங்கிலீஷில் பார்த்தோன்னா 3வது அதிகாரம் 22, 23. The steadfast love of Lord never ceases, His mercies never come to an end, they are new every morning, great is your faithfulness. Great is your faithfulness அப்படிங்கிறதா இதில் சொல்லியிருக்கு. சரியா? ஆண்டவருடைய அன்பு நம்ம தமிழில் பார்த்தோம்னா 23 கடைசியில் நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷில் பார்க்கும்போது கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை உள்ளவர் அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்லியிருக்கு. அவருடைய வாக்கு தத்தங்கள் ரொம்பவுமே பெருசு. அவர் உண்மை உள்ளவர். அவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்துல பல வாக்கு தத்தங்கள் தந்திருக்கிறார். அந்த வாக்கு தத்துவம் நமக்கு நம்ம அதுக்கு பாத்திரமா இல்லை. ஆனாலுமே அவர் தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை பார்த்தோம்னா அது நான் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்கி உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னுடைய கால்கள் அசைவுறாது, நான் உனக்கு முன்பதாக சென்று இரும்பு கதவுகளையும் செப்பு தாழ்பால்களையும் உடைப்பேன், நீ போற வழியை நான் விசாலமாக்குவேன். இப்படி எத்தனையோ பெரிய பெரிய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இந்த அவர் அதில் என்ன சொல்லியிருக்கு? இஸ் கிரேட் ஃபெய்த்ஃபுல்னஸ். அவர் உண்மை உள்ளவர். பெரியது, அதே நேரம் உண்மை உள்ளது. ஓகே, என்னோட கொஸ்டின், வாக்கு தத்துவம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது நமக்கு இப்படி இருக்கு. நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். வாக்கு தத்துவம் பெரியதாக இருக்கு. ஓகே, அது என்னுடைய வாழ்க்கையில் பெரியதாக இருக்கா இல்லையா? அது என்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் அது பெரியதாக தெரிந்தால் மட்டும்தான் நான் அதனுடைய பலனை என்னுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தந்திருந்தாலும் நான் அந்த வாக்கு தத்தத்தை என்னுடைய இருதயத்தில் பதிச்சு அது எத்தனை பெரியதாக நான் பார்க்குறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் அது பலன் செய்யும். நான் அதை என்னுடைய இதயத்துக்குள்ளே பதிக்கணும். நான் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு நான் என்ன பண்ணணும்? நீர் உண்மை உள்ளவர், நீர் பெரியவர், அதனால நீர் சொன்னது என்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத, நீர் உண்மை உள்ளவர், நீர் பெரியவர் அப்படிங்கிற அந்த உண்மையை, அந்த வார்த்தையை நான் திருப்பி எனக்கு நான் அறிக்கையிடணும். நான் அறிக்கையிடும்போது என்னைக்கு எனக்கு பெரியதாக தெரிகிறதோ, என்னுடைய கண்களுக்கு பெரியதாக தெரிகிற வரைக்கும் நான் அறிக்கையிடணும். நான் அதை தியானிக்கணும். நிறைய வார்த்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை. சின்ன வார்த்தைகள், நான் உன் கூடவே இருக்கிறேன். ஒரு பலவீனம் வருது, நம்ம அந்த இடத்துல அசைஞ்சு போகிறோம், ஷேக் ஆகுறோம். அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உன் கூடவே இருக்கிறேன். இந்த வார்த்தை பெரியது, ஏன்னா அவ்வளோ பெரியவர் என் கூட இருக்கிறாரு. இந்த உண்மையை நான் என்ன பண்ணணும்? என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கா? இந்த வார்த்தை எனக்கு பெரியதா தெரியுதா? இல்லை நான் இன்னைக்கு சந்திக்கின்ற ஒரு போராட்டமாக இருக்கட்டும், ஒரு பேக்ஸ்லைடாக இருக்கட்டும், அது எனக்கு பெரியதா தெரியுதா? எனக்கு அது பெரியதா தெரியுதுன்னா இந்த வார்த்தை எனக்கு பெரியதா தெரியலைன்னா நான் என்ன பண்ணணும்? இந்த வார்த்தை எனக்கு பெரியதா தெரிகிற வரைக்கும் நான் மீண்டும் அறிக்கையிடணும். அவர் உண்மை உள்ளவர், அவர் பெரியவர். அவருடைய மகிமையின் ஆசீர்வாதத்தினால நம்மளை ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாத்துட்டு இருக்கிறார். எனக்குன்னு சொன்னதை அவர் செய்து கண்டிப்பாக முடிப்பார். அவர் தான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், அனைத்தையும் மாற்ற வல்லவர். என்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கட்டுமே, எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அனைத்தையும் மாற்ற வல்லவர். ஆனால் எனக்கு என்னைக்கு பிரச்சனை பெரியதாக தெரியுதோ நான் அன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய இந்த வார்த்தை எனக்கு சின்னதாயிரும். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், ஓகே, பெரிய பெரிய வாக்கு தத்தங்கள் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு, இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் உண்மையிலே பெரியதாக இருக்கா? நான் இதை பெரியதாக பார்க்குறேன்னா, இல்லை நான் பார்க்குற சூழ்நிலைகளை பெரியதாக பார்க்குறேன்னா? சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன நடக்க போகுதோ பயம், சாத்தானோட பொல்லாத தன்மை இது. அவன் என்ன பண்ணுறான்? ஒன்று தெரியுமா? யாருக்கு ஆண்டவருடைய வல்லமை பற்றி அதிகமாக தெரியும்? நம்மளை விடவும் சாத்தானுக்கு தான்
அதிகமா தெரியும். ஏன்னா அவன் ஆண்டவருடைய வல்லமையை பத்தி அதிகம் தெரிஞ்சு வச்சிருக்கான். ஆண்டவருடைய வல்லமை பத்தி அவருடைய சொந்த பிள்ளைகளாகிய நமக்கு தெரியறதை விட அவனுக்கு அதிகம் தெரியும். அவன் என்ன பண்ணுவான், இந்த உண்மையை நம்ம எடுத்துக்க விடாதபடி அவன் என்ன பண்ணுவான், எப்படியெல்லாம் நமக்கு பொய்களை சொல்லித்தர முடியுமோ அவ்வளவு பொய் சொல்லி தருவான். நான் எதை வச்சு சொல்றேன், நம்மளை விட சாத்தானுக்கு தான் ஆண்டவரை பத்தியும் அவருடைய வல்லமை பத்தியும் தெரிகிறதுங்கிறத நம்ம ஒரு வசனத்துல இருந்து பார்ப்போம். மத்தேயு 8வது அதிகாரம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி. அதை நான் லைட்டா சொல்லிட்டு அவன் சொல்ற பொய் என்ன அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? மத்தேயு 8வது அதிகாரம் 28லேருந்து 34 வரை. இந்த ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் என்ன பண்ணுவார், சீடர்களோட படகுல ஏறி அக்கறைக்கு போவார். அக்கறைக்கு போகிற இடத்துல என்னாகும், கடல் கொந்தளிக்கும். எல்லாம் தாண்டி அவர் தன்னுடைய வார்த்தையினால் கடலை பார்த்து கடலை அதட்டுவார். புயல் காற்றை பார்த்து இறையாதையும்பார். எல்லாமே சைலண்ட் ஆயிரும். அக்கறைக்கு போகிறாரு. அதுக்கு அடுத்த உள்ள விஷயத்தை லைட்டாக பார்ப்போம். எப்படி டெவிலுக்கு ஆண்டவருடைய வல்லமையும் அவரையும் பற்றி அதிகம் தெரியுது, நமக்கு அதிகம் தெரியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் லைட்டாக வாசித்துறேன். 28வது வசனம், 8வது அதிகாரம், மத்தேயு 8வது அதிகாரம் 28வது வசனம். பிரதர் போடுறாங்க. இயேசு அக்கறைக்கு சேர்ந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் அவர் வந்தார். அவர் என்ன, இதில் என்ன இருக்கு, அவர் வந்தபோது அவர் வர மட்டும்தான் செஞ்சார். வேற இதில் அவர் எதுவுமே சொல்லலை, அவர் எதுவுமே செய்யலை. அவர் ஜஸ்ட் வந்தார். வந்த உடனே பாருங்க, பேய் பிடித்த 2 கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவங்க தான் இயேசுவை தேடி வராங்க. இயேசு பேயை தேடி போகல, பேய் பிடித்தவங்களை தேடி இயேசு இந்த இடத்துல போகல. அவங்க என்ன பண்றாங்க, இவர் வந்து சேர்ந்தார், ஜஸ்ட் ரீச் ஆனார். போட்டில் வந்தார், கடல்லேருந்து இறங்கி ஜஸ்ட் அந்த பகுதிக்கு தான் வந்தார். வந்த உடனே 2 பேர் எதிர்கொண்டு வந்துட்டாங்க. 1 அப்புறம் என்னாச்சானா, இவங்க ரொம்பவும் கொடியவர்களாக இருந்தாங்கங்கிறத அந்த இடத்துல சொல்லியிருக்கு. வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள். ஓகே, 29வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் இறைமகனே, அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன, இறைமகனே. ஏன்னா அவங்க அடையாளம் கண்டு கொண்டாங்க. இயேசுவை இறைமகன் என்று பேய்கள் அடையாளம் கண்டு கொண்டுச்சு. அவருடைய சொந்த பிள்ளைகளாகிய நம்மை விட அதுகளுக்கு ரொம்ப தெரியுது. ஓகே, இறைமகனே உமக்கு இங்கே என்ன வேலை? அப்போ அந்த இடத்துல இறைமகன் பேய்கள் டெவில் என்ன பண்ணுறான், ஃபர்ஸ்ட் அடையாளம் கண்டுகொள்கிறான். அடுத்து என்ன கேட்குறான், அடுத்த கொஸ்டின், அவனுக்கு பதட்டம், பயம். யாருக்கு? டெவிலுக்கு பயம், இறைமகனை பார்த்து. இன்னைக்கு ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகளாகி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சூழ்நிலைகள் ஒரு விதமாக போகும்போது நம்ம பயப்படுறோம். நம்மளுடைய அந்த ஒரு அத்தாரிட்டி அந்த இடத்துல விட்டு கொடுக்குறோம். நான் ஆண்டவரோட மகள், நான் பயப்பட தேவையில்லை, என்ன வேணா வரட்டும் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மை இன்னைக்கு நமக்கு இல்லை. ஓகே, அடுத்து குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, டெவிலால் பொசஸ் பண்ண இருக்கிற 2 பேரும் ஃபஸ்ட்டு அவர் அந்த இடத்துக்கு ஜஸ்ட் ரீச் தான் ஆனார். உடனே இந்த பேய்கள் என்ன சொல்லுது, அந்த டெவில் பொசஸ் ஆனவங்க என்ன பண்ணுறாங்க, இறை மகனேன்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் குறித்த காலம் வர்றது முன்னாடி எங்களை வதைக்கவா வந்தேன்னு அவங்க கேட்குறாங்க. அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல அவர்களிடமிருந்து சற்று தொலையில் பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. 30வது வசனம். அடுத்து 31, பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதா இருந்தால். அப்போ பாருங்க, ஜீசஸ் உள்ளுக்குள்ள வந்த உடனே அவரை அவங்கள தேடி போகல, அதுக தான் அவரை தேடி வந்து அவர் இறைமகனேன்னு கூப்பிட்டுட்டு அதை என்ன சொல்லுது, அதுகளுக்கு தெரியுது இவர் இறைமகன். இவர் அடுத்து என்ன பண்ணுவார், 2வது ஜீசஸை பார்த்து பயப்படுறாங்க. 3வது என்ன பண்ணுது, நீர் எங்களை ஓட்டுவதாக இருந்தால். அப்ப இந்த இடத்துல என்னால நிற்க முடியாது, இவர் எப்படி என்ன ஓட்ட தான் போறாரு அப்படிங்கிற உண்மை யாருக்கு தெரியுது, டெவிலுக்கு தெரியுது. அதனால தான் சொன்னேன், டெவிலுக்கு அவருடைய சொந்த பிள்ளைகளாகிய நமக்கு தெரிகிறத விட ஆண்டவரை பற்றிய வல்லமை டெவிலுக்கு அவனுக்கு நல்லாவே தெரியும். அவரை பற்றியும் தெரியும், அவருடைய வல்லமை பற்றியும் அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்ப என்ன பண்ணுது, அடுத்து என்ன கேட்டது, நீர் எங்களை ஓட்டுவதாக இருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அப்ப டெவில் வந்து அவர்கிட்ட கேட்கிறான், ஜீசஸ்ட ரிக்வஸ்ட் பண்றான், ஓட்டுவதா இருந்தால். ஏன்னா அடுத்து என்ன பண்ண போறாருங்கிறது டெவிலுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் இதுல இன்னொரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும், பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும். ஏன் பன்றி கூட்டத்துக்குள்ள கூட டெவிலால போக முடியாது.
பன்றி கூட்டத்திற்கு உள்ள கூட டெவிலால போக முடியாது. அந்த அளவுக்கு தான் டெவில் வந்து ஒரு சக்தி இல்லாதவன். அவனுக்கு எந்த சக்தியுமே கிடையாது, சீரோ. இன்னைக்கு அவனை கண்டு பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டிய பதில். ஒரு பன்றி கூட்டத்துக்குள்ளாடி போறதுக்கு கூட அவன் யாரோட பெர்மிஷன் கேட்குறான்? ஆண்டவருடைய பெர்மிஷன் கேட்குறான். எங்களை ஓட்டுவதா இருந்தால் இந்த பன்றி கூட்டத்திற்குள் எங்களை போக விடும். அதனால தயவு செஞ்சு எந்த சூழ்நிலையிலையும் டெவலை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது. நான் இந்த இடத்துல தான் சொல்ல வரேன். ஆனால் அவனுக்கு என்ன தெரியும்? ஆண்டவரை பற்றியும் தெரியும், ஆண்டவருடைய வல்லமையை பற்றியும் தெரியும். கர்ச்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என தேடி திரிகிறான். நம்ம படிச்சிருக்கிறோம். யாரை விழுங்கலாமல்ல ஏன் தேடி திரிகிறான்? எல்லாரையும் அவனால் விழுங்க முடியாது. யார் லூப் கோல் கொடுக்குறோமோ, யாரை நெகட்டிவ் பேசுகிறோமோ அவங்கள தான் டிஸ்டர்ப் பண்ணுவானே தவிர, நான் ஆண்டவரோட பிள்ளைன்னு நம்ம உறுதியாக நிலைத்து நிற்கும் போது நம்ம வாழ்க்கையில் அவன் வர முடியாது. ஓகே, நான் இப்போ இந்த பாயிண்ட் பேக் வருவோம் பாயிண்ட்டுக்கு. அப்போ என்ன ஆகுது? இவர் என்ன சொல்றாரு? டெவிலுக்கு ஆண்டவருடைய சக்தியை பற்றி தெரியுது. ஓகே, அப்போ இங்கே டெவில் என்ன பண்ணுறான்? நமக்கு இன்னைக்கு சொல்லி வச்சிருக்கிற பொய் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்றும் அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு வல்லமையானது என்பதையும் நம்ம எடுத்துக்காதபடி, அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாதபடி அவன் இன்னைக்கு ஒரு ரெண்டு டைப்பான பொய்ன்னு சொல்றதை விட ஒரு பொய்யை நமக்கு அதிகமாக அவன் சொல்லி வச்சிருக்கிறான். எப்படிப்பட்ட பொய்? ஆண்டவர் என்ன செய்வாருன்னு நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. அவர் எப்ப என்ன செய்வாருன்னு யாருக்கும் தெரியாது. இது கரெக்டா தப்பா? இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? ஆண்டவர் அவர் என்ன செய்வாருன்னு நமக்கு சொல்ல தெரியாது. அவர் எப்ப என்ன செய்ய போறாருன்னு யாருக்கும் தெரியாது. இந்த உண்மை என்ன பண்றான்? இந்த பொய் என்ன பண்றான்? சாத்தான் நம்ம எல்லாரிடத்தையும் சொல்லி வச்சிருக்கான். இதனால தான் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு நமக்குள்ள பலரும் ஒரு அவிசுவாசத்துக்குள்ளாக, ஒரு பின்னடைவுக்குள்ளாக போறோம். ரொம்ப கம்மியான கிறிஸ்தவர்கள் தான் கடவுள் எனக்குன்னு சொன்னதை எப்படியும் செய்து முடிப்பார் நம்புறவங்க ரொம்ப கம்மி. அப்படிப்பட்ட விசுவாசிகள் ரொம்ப கம்மி. எனக்குன்னு அவர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தத்தை கண்டிப்பா செய்து முடிப்பார் அப்படிங்கிறத சொல்ற இறை மக்கள் வந்து ரொம்ப கம்மி. ஆனா முக்காவாசி பேரும் என்ன தெரியுமா சொல்றோம்? அவர் என்ன செய்வாருன்னு யாருக்கும் தெரியாது. சந்தேகம். அவர் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம், எதுவும் நடக்கலாம். அவர் என்ன செய்வாருன்னு யாருக்கும் தெரியாது. கடவுளுக்கு தான் வெளிச்சம். இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம இயல்பா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். இது உண்மை கிடையாது. இப்படி சொல்றவங்க கிட்ட கண்டிப்பா சந்தேகம் இருக்கு. இப்படி சொல்ற நம்ம வாழ்க்கையின் யதார்த்தத்தை பேசுறோம்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, இப்படி சொல்றவங்க கிட்ட சந்தேகம் இருக்கு. ஏன்னா நமக்கு சொல்ல தெரியணும். எனக்குன்னு சொல்லி இருக்கிறது தான் அவர் செய்வார். அவர் எனக்குன்னு சொல்லியிருக்கிறது பெரிய பெரிய வாக்குத்தத்தம். நான் ஏதாவது சின்ன ஒரு பின்னடைவுகளை நான் பார்க்கலாம். இது என்ன எதுவும் பண்ண முடியாது. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதையும் செய்கிறவர் கிடையாது. அவர் சொன்னதை தான் செய்கிறவர். இந்த நிலைப்புத்தன்மை எனக்கு இல்லைன்னா நான் வாழ்க்கையில நிலையற்றவளா போயிருவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அக்ரி பண்ண முடியுதா? அவர் எப்போ செய்வார், என்ன செய்வார், எதை செய்வாருன்னு தெரியாது. இன்னைக்கு எனக்கு ஒரு பாஸ் இருக்காருன்னா நான் அவரை பார்த்துட்டே இருக்கலாம். அவருக்கு எப்போ நல்ல மூடு வரும், எப்போ சிரிப்பார், எப்போ சிரிக்க மாட்டார். இது ஒரு உலகபூர்வமான ஒரு மனிதனுக்குள்ள ஒரு தன்மை. ஏன் அப்பா, ஏன் ஏசப்பா அப்படி இல்லை. அவர் எதை செய்வார்? எனக்கு எதையும் செய்கிறவர் கிடையாது. எனக்கு சொல்லி இருக்கிறது அவர் செய்வார். அவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன் அப்பா, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இதுதான் அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். மலைகள் நிலை சாயணும், குன்றுகள் இடம் பெயரினும் உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு மாறாது. நம்ம வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் என்ன நடக்கும், சரி நடக்கிறது நடக்கட்டு. நம்ம என்ன பண்றோம்? இந்த பொய், சாத்தான் சொல்ற பொய்யை நம்ம இதை எடுத்துக்கிறோம். பாலைவனத்துல இஸ்ரேல் மக்கள் போனாங்க. அவருடைய வாயினால் தான் சொன்னாரு, நான் உங்களை கண்டிப்பா கானான் தேசத்துக்கு கொண்டு சேர்ப்பேன்னு. பிதாவுடைய வாயிலேந்து வந்த வார்த்தை இந்த மாதிரியான நிலைப்புத்தன்மை இல்லாத, தங்களுடைய வாழ்க்கையில பார்த்த சூழ்நிலைகளை கண்டு எதையோ பேசி முணுமுணுத்த அந்த மக்களுடைய வாழ்க்கையில பிதாவுடைய வாயிலேந்து வந்த வார்த்தை கூட செயல்பட முடியல. அங்க போய் சேரலாம் அவங்க யாரும் கானான் தேசத்துக்கு. நம்மளும் சிந்திப்போம். என்னுடைய வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம், எது எப்போ நடக்குன்னு தெரியாது. நான் அப்படி சோர்ந்து போய் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
எனக்குன்னு வச்சிருக்கிற நல்லது மட்டும்தான் என் ஆண்டவர் செய்வார். எதையும் எனக்காக செய்கிறவர் இல்லை என் ஆண்டவர். எனக்குன்னு அவர் சொல்லியிருக்கிற, ஏன்னா அதுக்கு என்னுடைய இந்த வாக்கு தத்துவங்கள் எனக்கு தெரியும். நான் தொடக்கத்துல சொன்னேன் இல்லையா, வாக்கு தத்துவம் எவ்வளவு பெருசா வேணா இருக்கலாம், ஆனா அது எனக்கு பெருசா தெரியுதா? என்னுடைய உள்ளத்துல அது பெருசா தெரியுற மாதிரி நிரம்பி இருக்குதா? நான் அதை எனக்குன்னு எடுத்திருக்கிறேனா? இதுதான் இந்த இடத்துல முக்கியம். எசாயா 7:9, எசாயா 7:9 யாராவது வாசிங்க. எசாயா 7:9. எப்ராயிமின் தலைநகர் சமாரியா, சமாரியா நகரின் தலைவன் ரமலியாவின் மகன், உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். நம்ம எப்ப நிலைச்சு நிற்போமா? நம்பிக்கையில் நிலைத்திராவிடு. இந்த நிலைப்புத்தன்மை எனக்கு இல்லை என்றால் நான் நிலையா இருக்க முடியாது. அப்ப இன்னைக்கு சாத்தான் சொல்ற இந்த ஒரு பொய்ய, என்ன வேணாலும் நடக்கலாம், எப்ப வேணாலும் நடக்கலாம், செய்தாலும் செய்வாரு, செய்யலனாலும் செய்ய மாட்டாரு, இதுவும் வேலை கிடைச்சா கிடைக்கும், கிடைக்காட்டா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள நான் போகக்கூடாது. எனக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா தருவார். எனக்கு ஒரு சின்ன தாமதம் வந்தாலும் அவர் தர்றது பெஸ்டா இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வேணும். இன்னைக்கு நம்ம பைபிள்ல நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் நம்ம படிக்கிறோம். தானியேல், டேவிட், மோசஸ், இவங்க எல்லாரோட பின்னிதிகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரியும், இவங்க எல்லாருமே கண்டிப்பா எனக்குன்னு சொன்னதை செய்து முடிப்பாரு அப்படின்னு நம்பினவங்க தான். ஒருத்தங்க கூட எனக்கு நடக்குமா நடக்காதான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தவங்க கிடையாது. தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து பார்ப்போம். தானியேல் 3:17. சிஸ்டர், நான் எப்போ முடிக்கணும் டைம் சொல்லிருங்களேன். கவிதா சிஸ்டர், நான் இடையில இதானனால எனக்கு டைம் இதாகிடுது, ஜஸ்ட் சொல்லிடுங்க சிஸ்டர். 8:20 வரைக்கும் எடுங்க. ஓகே சிஸ்டர். தானியேல் 3:17. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிக்கின்ற தீச்சூளையில் நின்று எங்களை மீட்க வல்லவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தானியேல் 3:14. அப்போ அந்த அரசர் என்ன சொல்றாரு? சாத்ராக்கு, மோசாக்கு, ஆபேத்நேகோ என்பவர்கிட்ட நெபுகத்நேசர் அரசர் என்ன சொல்றாரு? நான் உங்களை தீச்சூளையில போட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க 3 பேரும் அந்த இடத்துல அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க? இதை குறித்து நான் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளையினின்று எங்களை மீட்க வல்லவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவரே எங்களை கையினின்று விடுவிப்பார். இப்போ அவன் சொல்லிட்டான், நான் உங்களை தீச்சூளையில போட போறேன். அப்போ அதோட ரிப்ளை எதுவாக இருக்குது? அப்படியே என்ன நிகழ்ந்தாலும் எங்களுடைய கடவுள் தீச்சூளையினின்று மீட்க வல்லவர், அவரே என்னை உன் கையிலிருந்து விடுவிப்பார். அவங்க பார்த்தாங்களா? இல்லை. பார்க்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவருடைய வல்லமை என்ன என்பதை தெரிஞ்சிருந்தாங்க. அந்த தீச்சூளையில தூக்கி போட்டவங்க கருகி போனாங்க, தீச்சூளைக்கு உள்ளாடி போனவங்க சும்மா இருந்தாங்க. 3 பேரை தீச்சூளைக்குள்ளாடி தூக்கி போட்டவங்க அந்த தீயோட வெப்பத்தினால கருகி போனாங்க. ஆனா உள்ளுக்குள்ள போன 3 பேர் என்ன பண்ணாங்க? அவங்க கூட ஒரு 4வது ஒரு மனிதனும் ஒரு தெய்வ மகனும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? உலாவி கொண்டிருந்தார். நம்மளுடைய கடவுள் அந்த 3 பேருக்கு கூட தீச்சூளைக்குள்ளாடி உலாவி கொண்டிருந்தார். அந்த தீச்சூளை நின்று அந்த அனல் கொழுந்து வெளியேறிட்டு அது அவங்கள சுட்டெரிக்கல. அப்ப அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? அவன் சொன்ன உடனேயே இப்படி சொல்ற அளவுக்கு அவங்க உள்ளத்துக்குள்ளாடி ஆண்டவர் பெரியவராக இருந்தார். இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கிறாரு? நான் ஒரு சூழலை பார்க்குறேன். இன்னைக்கு ஒரு வேலை போயிருச்சு, இந்த வேலை போனா இன்னொரு வேலையை ஆண்டவர் தருவார். ஏன்னா இந்த வேலை தந்தவர் அவர் தான் அப்படிங்கிற இதோட பார்க்குறேன்னா, இன்னைக்கு உலகமே அப்படிதான் இருக்கு, பிரச்சனைகள் எல்லாம் இப்படிதான் இருக்கு. இப்படி போனா நான் இனி என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற இடத்துக்குள்ள போறோமா? அவன் சொன்னா தீச்சூளையில போட்டுருவேன். எங்க ரிப்ளை இதுவா இருக்கு. அப்படியே அது நிகழ்ந்தாலும் நீ உள்ள போட்டாலும் எங்க கடவுள் அதுல இருந்து விடுவிப்பார் அப்படின்னு சொல்ற ஒரு உறுதித்தன்மை இன்னைக்கு நமக்கு எத்தனை பேர் நம்ம பார்க்கணும், யோசிக்கணும். நான் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறேன்?
ஓகே, தாவீது. தாவீது என்னாச்சு? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 36லேருந்து 37. இவர் வந்து கோலியாத்தை எதிர்த்து போறாரு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, நீ சின்னவன், அவன் பெரிய ராட்சசன், அவனை பத்தி மிகைப்படுத்தி சொல்லிட்டாங்க, அவன் பெரிய ராட்சசன், நீ சின்னவன், இவனுக்கு எதிராக போகாத அப்படின்னு சொன்னதுக்கு 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 36 வாசிங்க. அடியவனாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொண்டிருக்கிறேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தேனும் அவற்றில் ஒன்றை போல்தான். ஏனெனில் அவன் வாழும் கடவுளின் படைகளை இழிவுபடுத்தியுள்ளான் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், போதும் சிஸ்டர். சென்று வா. ஓகே, பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன ஆகுது? இந்த இடத்துலையும் இவங்க எல்லாம் பெருசுபடுத்தி சொல்கிறாங்க, அவன் வந்து ரொம்ப ராட்சசன், நீ சின்னவன், நீ போகாத, அவன் அப்படி பண்ணிடுவான், இப்படி பண்ணிடுவான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு தடவை ஒரு கரடியும் சிங்கமும் வந்துச்சு, அதுக்கு வாய்க்குள்ளே நான் கையை போட்டு கிழிச்சு நான் அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன். அந்த கரடியிட்டையும் இவனும் இந்த பெலிஸ்தியனும் அவற்றில் ஒன்று போல தான். அந்த கரடியும் சிங்கத்திலேருந்து பாதுகாத்த ஆண்டவர் இவன்கிட்டேருந்து என்னை தப்புவிப்பார். தப்புவிக்கல, அதுக்கு முன்னாடியே அவருடைய உள்ளத்திற்குள்ளாடி ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் அப்படிப்பட்டது நிறைந்திருந்தது. இன்னைக்கு நமக்கு அப்படி இருக்குதா? நம்ம திங்க் பண்ணணும். இன்னைக்கு அப்படி இருக்குதா? என்னுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்குதா? நான் காண்கிற ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நான் ஆண்டவரை பெரிதுபடுத்துபவளாக இருக்கிறேனா, என்னுடைய சூழ்நிலையை பெரிதுபடுத்துவதாக இருக்கிறேனா? இந்த நிலைப்புத்தன்மை நம்ம வாசித்தோம்ல எஸ்ஐயா 9:7, இந்த நிலைப்புத்தன்மை இல்லைன்னா நம்மளும் நிலையற்றவர்களாக இருப்போம். இந்த நிலைப்புத்தன்மை இல்லைன்னா நானும் நிலையற்றவளாக இருப்பேன். அப்போ நம்ம மைண்டில் வைக்கணும், இல்லை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் என் ஆண்டவர் பெரியவர், அவர் தப்பு வைப்பார், அவர் சொன்னபடி அவர் தப்பு வைப்பார். வேற 5 கூழாங்கல்ல கொண்டு போயிட்டு தாவீது என்ன பண்ணாரு? கோலியாத்தை முறியடிச்சார். அந்த இடத்துல அவரால் கோலியாத்து ஈஸியாக அவரை மேற்கொள்ள முடிந்ததுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் கூடவே இருந்தார். அவர் அப்படிப்பட்ட பெரியவர் என்பதை இவர் தன்னுடைய உள்ளத்தில் வைத்திருந்தார். மோசஸ். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இணை சட்டம் 31வது அதிகாரம், இணை சட்டம் 31வது அதிகாரம் 6வது வசனம். வலிமை பெறு, துணிவுக்குள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இங்கே யார் சொல்கிறா? மோசஸ் வந்து யோசுவாவுக்கு சொல்கிறாரு. மோசஸ் வந்து அவர் வயசாயிருச்சு, தான் சாகும் தருவாயில் இருக்கிறாரு. அப்போ அவர் தனக்கு பின் இவருக்கு அந்த இதை கொடுக்கறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு? மோசஸை கூப்பிட்டு சொல்கிறார். ஏன்னா இந்த இடத்துல யோசுவாவுக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இஸ்ரேல் மக்கள் மோசஸுக்கு என்னெல்லாம் பண்ணினாங்க, மோசைக்கு என்னெல்லாம் பண்ணினாங்கங்கிறது அவர் கூடவே இருந்து பார்த்துருக்கிறார். அப்போ இன்னும் இந்த மக்கள்லே நான் தான் இதுக்கு லீடராக இருக்கணும் அப்படிங்கிற இதுகள் வரும்போது அவருக்குள்ள ஒரு பயம் இருக்குது. பயம் இருக்கும்போது யோசுவாவுடைய பதில் எதுவாக இருக்குது? மோசஸோடைய பதில் எதுவாக இருக்குது? வலிமை பெறு, துணிவுக்குள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஓகே, இது வந்து ஒரு மோயிசன், ஒரு மனிதன் தன்னுடைய கூடவே இருந்த யோசுவாவுக்கு சொல்கிற ஒரு பதில். ஓகே, இதை திருப்பி யோசுவா 1:5-6 வாசிப்போம். யோசுவா 1:5-6. யோசுவா 1:5-6. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல்
உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். வீறுக்குள் துணிந்து நில், ஏனெனில் இம்மக்களின் மூதாதையருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நாட்டை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்வாய். Praise the Lord. Praise the Lord. இங்க கடவுள் சொல்றாரு யோசுவாவுக்கு, உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசையுடன் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். வீறுகள் துணிந்து நில். சேம் இதை தான் இங்கே சொல்கிறாரு. ஏன்னா ஓகே, எனக்கு இதில் இன்னொரு கொஸ்டின், ஏன் கடவுள் வந்து வீறுகள் துணிந்து நெல் அப்படின்னு சொல்கிறாரு? நீ எந்த பிரச்சனையுமே உனக்கு வராது அப்படின்னு ஏன் சொல்கிறது இல்லை? இன்றைக்கி நம்மள பலரும் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, சேஃபாக இருக்கணும், எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு ஒரு சேலஞ்சும் வந்துடக்கூடாது, போகிறது எப்போவுமே ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கணும். நல்லா போயிட்டுருக்கிற வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் வந்துருச்சுன்னா ஐயோ வந்துருச்சு, ஐயோ வந்துருச்சு, ஐயோ வந்துருச்சு. ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் வீரர்கள், சரி மோசஸ் சொன்னது கூட அவர் ஒரு மனுஷன், இஸ்ரேல் மக்கள் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் யோசுவாவுக்கு சொல்கிறாரு. இங்கே கடவுள் என்ன சொல்கிறாரு? வீரர்கள் துணிந்து நெல், நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு இங்கே வந்து கடவுள்னு சொல்கிறார். ஏன்னா துன்பங்கள் வராது அப்படின்னு சொல்லலை. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா துன்பங்கள் வராது அப்படின்னு சொல்லவே இல்லை. துன்பங்கள் வரும், வீரர்கள் துணிந்து நெல், அஞ்சாதே, இதுதான் பின்னாடி இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நீ போகிற பயணத்தில் பல பல தடுமாற்றங்கள் வரதான் செய்யும். எதுவும் வராமல் சேஃபாக போயிட்டு இருக்குன்னா நமக்கு அங்கே டெஸ்ட்டுக்கே இடம் இல்லை. சரியா? நமக்கு எந்த 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 ஒரு நம்ம அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணோமா இல்லையா எதுவும் இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லவே இல்லை. வீரர்கள் துணிந்து நெல், அஞ்சாதே. ஒரு அருமையான வாக்குத்தத்தம் எபிரேயர். ஓகே, இது நான் ஒன்றை கூட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்ல கடவுள் என்ன சொல்றாரு? உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் எதிர்த்து நிற்க மாட்டான். இன்னைக்கு யாராவது உன் வாழ்நாள் முழுவதும் நான் கூடவே இருப்பேன் அப்படின்னு இன்னைக்கு உங்களில் யாராவது சொல்லியிருக்காங்களா? உன் வாழ்நாள் முழுவதும் நான் கூடவே இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு யாராவது உறுதிமொழி தந்திருக்கிறாங்களா இன்னைக்கு வரைக்கும்? கடவுளை தவிர நான் கேட்குறது, யாராவது உன் வாழ்நாள் முழுவதும் நான் கூடவே இருப்பேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா? கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்க கூட இருப்பாங்க. அவங்க வாழ்நாள் இன்னைக்கா நாளைக்கா இல்லை அதுக்கு மேலே 50 வருஷமா தெரியாது இல்லையா? உன் வாழ்நாள் முழுவதும் நீ சாகிற வரைக்கும் உன் கூடவே இருப்பேன்னு சொல்ல முடிகிற ஒரே ஆள் உண்டுன்னா நம்ம அப்பா தான், நம்ம கடவுள் தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லியிருந்தாலும் நீங்கள் அதான் சொல்லிடுங்க, நான் உன் கூடவே இருப்பேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உன்னை பார்ப்பேன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் எது வரைக்கும் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உன் வாழ்நாள் முழுவதும் நான் உன் கூடவே இருப்பேன்னு யோசுவாக்கு ஆண்டவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட நல்லவர் தான் நம்ம அப்பா, அவ்வளவு பெரியவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம். இந்த வசனத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எங்கேயும் நமக்கு தடுமாற்றம் வராது. இது வந்து ஒரு கோல்டன் வேர்டாக நான் பார்க்குறேன். எபிரேயர் 13:5. பொருளாசை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள், ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 13:5வது அதிகாரம் என்ன சொல்லுது? பொருளாசையை விலக்கி வாழுங்கள். இந்த லைனை 2வது பார்ப்போம். உள்ளதே போதும் என்று இருங்கள், ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார். நான் ஒருபோதும், இந்த இடத்துல நான் 3 தடவை பார்க்கலாம். ஒருபோதுங்கிறதுலேயும் ஒரு ஸ்ட்ராங் இருக்குது. 2வது என்னாச்சு? உன்னை கைவிட மாட்டேங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங் இருக்குது. திருப்பி சொல்கிறார், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆண்டவர் சொல்கிறாரு? ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் 1000 சந்தேகங்கள் நமக்குள்ளே போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஒரு காற்றில் அங்கேயும் இங்கேயும் அலைகிற ஒரு படகு போகல, நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? அலக்கடிக்கப்படுகிறோங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் அவர் இங்கே அழுத்தமாக சொல்கிறார், ஒளி தோன்றுகன்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே ஒளி உருவாயிருச்சு. இருளாக இருந்த உலகத்தில் ஒளி தோன்றுகன்னு ஒருக்க தான் சொன்னார். ஒளி தோன்றுக, ஒளி தோன்றுக, ஒளி தோன்றுகன்னு சொன்னாரா? இல்லை. இங்கே என்ன பண்ணுறாரு? 3 தடவை சொல்கிறாரு, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன்னு. ஃபஸ்ட்டு ஒருபோதும், ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷனோட சொல்ல, ஒருபோதும்
உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். ஏன்னா அவருக்கு தெரியுது, திருப்பி திருப்பி சொல்றாரு. ஏன்னா நமக்குள்ள அத்தனை சந்தேகங்கள் இருக்குங்கிறது ஆண்டவருக்கு தெரியுது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். ஒருத்தர் ஈஸியாக ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்களேன், என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, 10 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருப்போமான்னு தெரியாது. இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை நான் பின்னாடி சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, பொருள் ஆசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்று இருங்கள். எங்க நமக்கு பயமும் பதட்டமும் வருது? நம்மளுடைய தேவைகளை குறித்து ஒரு பாயிண்ட் வரும்போது தான், இன்னைக்கு வேலை இருக்குது, நாளைக்கு வேலை இல்லைன்னா என்ன, இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருக்குது, நாளைக்கு என்ன, நாளைக்கு இப்போ இப்படி இருக்குது, 10 வருஷத்துக்கு என்ன ஆகும், என்ன நடக்கும், அந்த ஒரு நிலைப்புத்தன்மை நமக்கு இல்லை. போதும், இன்னைக்கு நடத்துகிற கடவுள் நாளைக்கு நடத்துவார், இன்னைக்கு வேலையை தந்தவர் நாளைக்கும் தருவார், இன்னைக்கு தந்த அமைதியை நாளைக்கும் அவர் எனக்கு தருவார், என் பிள்ளைங்களை இன்னைக்கு பாதுகாக்கிறவர் என்னைக்கும் பாதுகாப்பார், என் கூடவே இன்னைக்கு இருக்கிறவர் என்னைக்கும் இருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு மெயினாக ஒரு ஃபினான்சியல் வைஸாக போகும்போது தான் நமக்குள்ள அதிக பதட்டம் வருது. அதிக பதட்டம் வர்றதுக்கு காரணம் அதுதான். பொருள் ஆசை வேண்டாம், அதை விலக்கி வாழுங்கள், போதும் என்றிருங்கள். போதும் என்ற மனநிலையோடு நம்ம இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல அவர் திருப்பி திருப்பி சொல்ல வர்றது என்ன, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், என்னை விட்டு விலக மாட்டேன். இந்த வார்த்தையை நான் என்னுடைய ஒரு மந்திரமாக எடுத்துக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்களா, எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு கஷ்டம், நீங்கள் சொல்லலாம். எபிரேயர் 13:5 சொல்லுது, அந்த வார்த்தை ஆண்டவருடைய வாயினால் அவர் சொல்றாரு, ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விலக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம பயப்பட வேண்டாம், ஆண்டவர் நம்ம கூட தான், அவர் சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் கண்டிப்பா தருவார். அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் கண்டிப்பா தருவார் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்புத்தன்மை நமக்குள்ள உருவாகணும். இது உருவாகலைன்னா இந்த வார்த்தையை திருப்பி 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 சொல்லி இந்த வார்த்தையினால என்னுடைய உள்ளம் நிரம்ப வேண்டும். நான் நிரம்புச்சுன்னா இந்த வார்த்தை என்னிடமிருந்து என்னப்படும், செயலாக்கம் பெறும். இந்த வார்த்தை எனக்கு பெரியதா தெரியும். நான் சந்திக்கின்ற எந்த உறவு சிக்கல்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், அதை விட இந்த வார்த்தை எனக்கு பெருசா தெரியும். ஏன்னா மோசஸ் யோசுவாக்கு சொன்னாரு, பிதா யோசுவாக்கு சொல்றாரு, அதே வார்த்தை தான் இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். இவர் இவ்வளவு சொல்லி இருக்கிறதுனால நம்ம சொல்லணும், நானும் சொல்லுவேன் என்னை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார்னு நானும் சொல்லுவேன். ஏன்னா அவர் என் கூட தான் இருக்காரு. இந்த தெளிவு நமக்கு இருந்துச்சுன்னா 13 அடுத்ததை வாசிங்க, 13:5-6 வாசித்தோம். அதோட அடுத்த கடைசி ஸ்டெப் 6வது இதுல 6வது வசனத்தோட நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் என்ன சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு துணை, நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும். இந்த உலகத்துல மனிதன் ஒன்றும் நமக்கு பண்ண போறது இல்லை. டெவில் மனித மூலம் ஏதாவது பண்ணுவோம், நம்மளை கீழே விழ தள்ளுற மாதிரியோ, நம்மளுடைய விசுவாசத்தை அலக்கழிக்கிற மாதிரியோ, இல்லை நமக்குள்ளாக ஒரு சந்தேகத்தை கொண்டு போடுற மாதிரியோ வாழ்க்கையில் எதையாவது கொண்டு போடுவான். இந்த வார்த்தைக்குள்ள நான் உறுதியாக இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன், ஆண்டவர் ஒருபோது என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார், ஆண்டவரை எனக்கு துணை, மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும். பல நேரங்களிலையும் ஆண்டவருடைய பிரசனத்திற்குள்ளதான் நான் இருக்கிறேன், அவருடைய ப்ரொடெக்ஷனுக்குள்ளதான் இருக்கிறேங்கிறதுலயே நமக்கு சந்தேகம் வருது. பல நேரங்கள்லையும் நமக்கு என்ன சந்தேகம் வருது, நான் ஆண்டவருக்குள்ளாடி தான் இருக்கிறேன், ஆண்டவருடைய பிரசனத்திற்குள்ளாடி தான் இருக்கிறேங்கிறதுலயே நமக்கு சந்தேகம் வருது. ஏன்னா இந்த வார்த்தை என்னுடைய இதயத்துக்குள்ளாக நிரம்பாம இருக்கு. யோபு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் இல்லை, நம்ம உள்ளுக்குள்ளே போக முடியுமான்னு தெரியல, ஆனால் லைட்டாக பார்த்துருவோம். யோபு 1வது அதிகாரம் 5வது வசனம். 5வது வசனத்தை லைட்டாக ஒருக்க பார்த்துருவோம். விருது நாட்களின் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றி இருக்கக்கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலியை ஒப்புக் கொடுப்பார். யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம். யோபு என்ன பண்றாரு, அவருடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருக்கலாம், ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன்ல இல்லாம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்களாம், ஒவ்வொரு நாள் அவர் என்ன பண்றாரு, அவருக்குள்ளாடி ஒரு பயம், ஒவ்வொரு நாளும் பயந்து என்ன பண்றாரு, அந்த பிள்ளைங்களுக்காக அவர் எரிபலி ஒப்பு கொடுக்கிறாரு. அதே இதை 1வது அதிகாரம் 10வது வசனத்துல பாருங்க. ஃபர்ஸ்ட் 8வது வசனத்தை பார்ப்போம். ஆண்டவர் சாத்தானிடம்
ஓகே, 10வதுல யோபு சாத்தான் வந்து கடவுளுக்கு சொல்றாரு. 8லேருந்தே ஒருக்க வாஸ்துருவோம். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யாக்கோபை பார்த்தாயா? அவனை போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரு? ஒன்றும் இல்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? ஆண்டவர் சாத்தான்ட்ட சொல்லும்போது சாத்தான் அவரோட பதில் எதுவா இருக்கு? ஒன்றும் இல்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அப்ப சாத்தானுக்கு தெரியுது யோபுவையும் அவருடைய வீட்டாரையும் கடவுள் சூழ்ந்து நின்று அவருடைய பிரசனத்துல தான் பாதுகாத்துட்டு இருக்கிறாங்கிறது சாத்தானுக்கு தெரியுது. யோபு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஒவ்வொரு நாளும் அவர் மனசுக்குள்ள அவர் பயந்ததுதான் பின்னாடி அவருக்கு நடந்தது இல்லையா? அவருக்குள்ள ஒரு சந்தேகம் வந்தது, ஒரு பயம் வந்தது. அவங்களுக்காக அவர் எரிபலி கொடுத்துக்கிட்டு இருந்தார். பல நேரங்களிலே ஆண்டவர் நம்ம ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளாடி தான் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை காத்து கொண்டு தான் இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொன்னவர் என்னை ஒரு நாள் கைவிடலை அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம பின்வாங்குறோம். நான் அவரோட கையை பிடித்து கொண்டு நடக்கிறதுனால அல்ல, அவர் என் கையை பிடித்து கொண்டு இருக்கிறதுனால எந்த இடத்துலையும் அவர் விட்டு விட மாட்டார். அவர் சொல்றாரு, நான் உன்னை பிடிச்சிருக்கிற பிடியை நான் கொஞ்சம் கூட லூஸ் பண்ண மாட்டேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் கொஞ்சம் கூட விட மாட்டேன், ஒருபோதும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், விட்டு விலக மாட்டேன். அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு. நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்தில் சொல்றாரு, நான் கொஞ்சம் கூட லூஸ் பண்ணல. நான் அவருடைய கையை பிடிச்சிட்டு நான் பல நேரத்தில் விட்டுட்டு வெளியே வந்திருக்கிறேன், வெளியே வந்துட்டு திருப்பி போயிருக்கிறேன். ஆனால் அவர் ஒருபோது என்னுடைய கையை அவர் விடலை, அவர் பிடித்தே தான் வச்சிருக்கிறார். நான் தான் விட்டதாக நான் நினைச்சு வெளியே வந்து போ. இந்த நேரத்தில் நம்ம ஒவ்வொருத்தர் நம்மளை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரிடத்துல. ஆண்டவர் ஒருபோது நம்மை கைவிடாத தகப்பன். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, அப்பா நன்றி ஆண்டவரே. எங்கள் வாயின் வார்த்தைகளினால் அப்பா பல நேரங்களில் ஆண்டவரே அப்பா நாங்கள் அவிசுவாசத்தோடு நடந்திருக்கிறோம். எங்களுடைய சூழ்நிலைகளை பெரிதுபடுத்தி ஆண்டவரே உம்முடைய வல்லமையை, உம்முடைய உண்மை ஆண்டவரை சிறுமைப்படுத்தி இருக்கிற ஆண்டவர். இந்த நாளில் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்ன நீர் என் கூடவே இருக்கிறீர் என்ற அந்த ஒரு வல்லமையை, இந்த உண்மையை நான் பற்றி பிடித்து கொண்டு நடக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த மகளாக நீர் என்னை மாற்றி போடுகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவர். இந்த வார்த்தையை நான் போர் ஆயுதமாக எடுத்துக்கொண்டு மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும், ஆண்டவர் என்னோடு இருக்கார் என்று சொல்லி நான் வாழ்க்கையின் சூழல்களை ஆண்டவரை துச்சமென மதித்து நான் வெளியே வருவதற்கு நீங்கள் தருகிற சக்திக்காக நன்றி ஆண்டவர். என்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தும் ஆண்டவர். இந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையின் போர்வாழாக எடுத்துக்கொண்டு இந்த வார்த்தையை நான் பெரிதுபடுத்தி பார்க்கக்கூடிய வல்லமையினால நீரனை நிரப்புகிறபடினால் நன்றி ஆண்டவர். நீர் என்னை சூழ்ந்து நின்று என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று பாதுகாக்கிறபடினால் நன்றி. இந்த பாதுகாப்பிற்குள்ளாக என்னைக்கு நீர் என்னை மறைத்துக் கொள்கிறபடினால் நன்றி. இந்த வார்த்தை உம்முடைய பாதுகாப்பிற்கு ஒவ்வொரு நாளும் உரமூட்டுகிறபடினால் நன்றி ஆண்டவர். துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கப்பா. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ்